அண்ணா அண்ணா, எனக்கு நீ தைரியம் சொன்ன, இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஐயா, அப்ப என் கையில இருந்த ஐயா, அவன் முகத்தையாவது பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே ஐயா. எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போறேன்? எழுந்து வா, எழுந்து வா அண்ணா, எழுந்து வா. இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிக்க வேண்டாமா? என் தம்பிக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டீங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறீங்க. உனக்கு நான் வழி காட்டியே தீரணும். அண்ணா, நீ என்ன மன்னிச்சாலும், உன் தம்பியோட ஆத்மாவே என்ன மன்னிச்சாலும், என் மனசாட்சி என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த இழப்புக்கு நான் ஈடு செய்தே ஆகணும். வேண்டாங்க, எனக்காக நீங்க எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். நான் எங்க இருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், என் பழைய கதையை கேட்டீங்கன்னா. அண்ணா, உன் பழைய கதையை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புது கதையை உருவாக்க போறேன். எனக்காக இல்லை, உனக்காகவும் இல்லை. உன் மேல உயிரையே வச்சிருந்தானே உன் தம்பி, அவனுக்காக. நல்ல காலம் பிறந்துருச்சப்பா. கல்யாணம்னாவே காத தூரம் ஓடுவேன். உனக்கு எப்படி மனசு மாறுச்சு? இது என்னமா கேள்வி? தம்பி ஏதாவது ஏ சர்டிபிகேட் படம் பார்த்திருக்கோம், சட்டை போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. மேனேஜர், அண்ணனுக்கு லெட்டர் எழுதி உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லுங்க ஐயா. அம்மா, பொண்ணு பார்க்க வேண்டாமா? நீங்க என்னங்க பொண்ணு இல்லாம கல்யாணம் பண்ணி நடக்கும்? பொண்ணை நானே பார்த்துட்டேம்மா. ராஜா, மன்னிச்சிருக்கம்மா, உங்களை நான் மதிக்கலன்னு நினைக்காதீங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி ஆகி போயிடுச்சு. பின்னால உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். சரி, பரவாயில்லை, சொல்லு. அந்த பொண்ணு யாரு? அழைச்சுக்கிட்டே வந்திருக்கிறம்மா. எங்க? அண்ணா, அண்ணா. தம்பி, இவளா இவளா நீ பார்த்த பொண்ணு? ஆமாம்மா. எதுக்கு நீ பொண்ணு பார்த்த? இந்த மாளிகையை கூட்டி பெருக்கி கூலி வேலை செய்யவா, இல்ல உன் கூட குடும்பம் நடத்தவா? அம்மா, இந்த பொண்ணை நீ என்கிட்ட காட்டினதுக்கு என் கண்ணையே நீ குத்தி இருக்கலாம். நீ தேடிக்கிட்ட மனைவி கூனா குருடா நொண்டியா இருந்தா கூட நான் பெரிய மனசு பண்ணி பூமால போட்டு அடைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனா இவ இவ நடு தெருவுல 4 பேருக்கு முன்னால ஈனத்தனமா ஆடி படைக்கிற ஆட்டக்காரி, பாடி படைக்கிற பிச்சைக்காரி. அம்மா, இவ எப்படி உன்னை மயக்கனா? ஆடியா பாடியா என் சொத்த நாடியா? ஏண்டி? அண்ணா, நில்லு. இந்த வீட்டுல தனக்கு நுழையறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு அவளுக்கே புரிஞ்சு போச்சு. அவளே போயிட்டா, நீ ஏன் கூப்பிடுற? அம்மா, அவ எங்கம்மா போவா? அவளுக்கு துணையா இருந்தா ஒரே ஒரு தம்பி, அவனையும் பறி கொடுத்துட்டு இப்ப அவ அனாதையா நிக்கிறாம்மா. அவன் விதி முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அவன் விதியை முடிச்சவனே நான் தான்மா. என்னாலதான் அவன் செத்தா. ஆமாம்மா, அந்த பெரிய இழப்புக்கு ஈடு செய்ய எனக்கு வேற வழியே தெரியல. ஒரு பெண்ணுக்கு கடை சுரைக்கு இருக்கிற ஒரே துணை, ஒரே பாதுகாப்பு அவ கணவன் தானேம்மா. அதனாலதான் அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். தசரதன் கூட வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்த நினைச்சான். என்ன ஆச்சு? தவம் இருந்து பெற்ற மகனையே காட்டுக்கு அனுப்புறான். அந்த தசரதன் மட்டும் தான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருந்திருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. ராமனும் தெய்வமா மாறி இருக்க மாட்டான். நீ தெய்வமா மாற வேண்டாம்ப்பா. நீ பிறந்த இந்த குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாத்தினா போரும். கொடுத்த வாக்க காப்பாத்துறது அம்மா குடும்ப கௌரவம். நீ 1000 தான் சொல்லு, அவ உனக்கு மனைவி ஆகலாம். ஆனா ஒரு காலம் எனக்கு மருமகள் ஆக முடியாது. அப்படின்னா இனிமே கல்யாணங்கிற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லம்மா. ராஜா, ராஜா. அதனால அம்மா மகங்கிற உறவுக்கு எந்த ஆபத்து வந்துடாது. ஹலோ, மூர்த்தி பேசுறேன். என்னது, டாக்டர் மூர்த்தியா? ஆமா, நான் தான் டாக்டர் மூர்த்தி, MBBS. என்ன தேடி எந்த பேஷண்ட்டுமே வருது இல்லையா? நான் ஒரு டாக்டருங்கிறதே எனக்கு மறந்து போயிடுறியா? ரேசா, இன்னைக்கு ரேஸ்ல ஜெயிக்க போகுது கிங் அருணா. 10 ரூபாய் கட்டின 10,000 ரூபாய் நிச்சயம். ஆமா. அதுவா? அது வெறும் கழுதையா, பாக்கிறதுக்கு தான் பளபளப்பா இருக்கும். வெறும் ஆர்ப்பாட்டம். அது ஒழுங்கா வந்து சேராதியா, கம்முன்னு இருனே. டாக்டரா?
அப்படி ஒரு குதிரை ஓடுறதா தெரியலையே. டாக்டர், இன்னைக்கு காலையில பேப்பர் கூட பாத்தீங்க, அந்த மாதிரி குதிரையே கிடையாது. அட நான் நோயாளி சார். அப்படியே ஒரு குதிரை கிடையாது, வேற குடும்பம் மாதிரி இருக்கு. ஆமா நோயாளியே தான். வச்சிரு நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க ஹோட்டலுக்காரரு, உட்காருங்க உட்காருங்க. நீங்க வந்தது தெரியாம நான் ரேஸ் விஷயமா என் ஃப்ரெண்டு கிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சார் இது, உங்களுக்கு கேஸ் வருதோ வரலையோ ரேஸ் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்களும் டாக்டர், உங்க தங்க புஷ்பாவும் டாக்டர், அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நேத்து ஒரு பிரசவ கேஸ், பொண்டாட்டி அறைக்குள்ள வெளியே புருஷன் அரையும் போது நெஞ்சத்துடன் அரைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு குவா குவா குவான்னு குழந்தை கத்திச்சு. ஏன் நல்ல விஷயத்துக்கு அழுவுற? என் சிஸ்டர் வெளியே வந்தான். டாக்டர் அப்படின்னு அந்த கணவன் கிட்டக்கு போனான். 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி 1 மணிக்கு 10 குழந்தை பிறந்துடுச்சு என் சிஸ்டர் சொல்லிட்டான். அவ்வளவுதான், பட்டாள மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். அவனை கொண்டாந்து இங்க போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் பதற? இதே மாதிரிதான் நானும் பதறினேன். திடீர்னு மூல கோளாறு ஏற்பட்டா நான் என்னையா செய்வேன்? உடனே போன் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பிச்சிட்டேன். உனக்கு என்ன உடம்புக்கு? கையில ஒரே வலி. ஆமா, எங்க வலிக்குது? விரல்ல சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா. அமெரிக்கால ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்ததே தெரியுமா? என் சிஸ்டர் வந்து யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டான். 2 விரல்ல ஒண்ணு தொடுன்னு சொன்னேன். தொட்டா 2 பேர்ல ஒருத்தர் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னபடியே நிக்சன் ஜெயிச்சுட்டாரியா. ஆமா, எங்க வலிக்குது? விரல்ல. என்னது இப்படி கொண்டா? பாத்து சார், ஆண்டவனை நல்லா வேண்டிக்கிங்க. ஐயோ ஐயோ, என்னையா கைய வலிக்குதா? கால வலிக்குது சார். இதனையா விபரீதம்? கையில ஊசி போட்டா கால் எப்படியா வலிக்கும்? பாருங்க சார், விடுங்க. ஆஹா, அதிகமா பேசிட்டேன். கவலைப்படாதீங்க, மருந்து போட்டு. இப்ப எப்படி இருக்கு? கால் கிடக்கட்டும் டாக்டர், கையில ஊசி தொங்குது. மறந்துட்டேன், இதோ வந்துட்டேன். சாரி, மறந்துட்டேன். இப்போ எடுத்து அந்த பக்கமா பாத்தீங்களா, 5 நாளா இப்படியே சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? ஏன்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி சாப்பிடாம இருக்க போற? ஒரு பெண்ணுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு இன்னும் தண்டனை காலம் முடியலம்மா. தம்பி, அம்மா இப்ப கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்க. அம்மா, பெத்த தாயை எதிர்த்து பேசிட்டேங்கிற பழியே எனக்கு ஏற்படுத்திடாதீங்கம்மா. பெத்த மகனை அவன் விரும்புற பெண்ணோட வாழ வைக்க முடியலையேங்கிற பழி எனக்கு வேண்டாம்ப்பா. அம்மா, போப்பா, அந்த பொண்ணையே கூட்டிக்கிட்டு வா. அம்மா அம்மா, என்ன சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? ஓ, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரம்மா. என் காலடியில நீ ஏன் விடற? இந்த உலகத்தையே காணிக்கையா உன் காலடியில செலுத்தினாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு ஈடாகாது. அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு தாங்க ரொம்ப பெரிய மனசு. காட்டுல கிடந்த பாறாங்கல்ல சிலையாக்கி இந்த கோயில உட்கார. ரொம்ப புகழக்கூடாது. வா, உட்கார். ஆமா, இதெல்லாம் நம்ம உடம்பு கொத்து வராதுங்க. இந்த மண்ணு தரதான் நமக்கு மயிலாசனம். அப்பா அண்ணா, என்னது ஏன் படுத்துட்ட? எந்திரி. கலப்புங்க. அதுக்குள்ளயா? பின்ன என்னங்க, காலையில இருந்து ஒரே சொல்ல. அந்த ஐயர் வேற கத்துக்கிட்ட மந்திரத்தெல்லாம் இங்கேயே சொல்லிட்டாரு. எதுக்கு இருந்த நெருப்புல நெய்ய வேற ஊத்துனாரு. அந்த வாடையே நமக்கு பிடிக்கல. அது மட்டுமா, ஃப்ரீயா இருந்த அந்த உடம்புல இத்தனை நகையும் போட்டா தாங்கம்மா. எனக்கு பிடிக்குங்க. அது காலையில அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அத்தைக்கு கொடுக்கணுங்க. இந்த நகையெல்லாம் உங்க அத்தை உனக்கு ஆசையா போட்டது. இப்ப நானும் ஆசையா உனக்கு ஒரு நகை போட போறேன். என்னங்க? இப்படி இத உன் கையை விட்டு எப்பவுமே கழட்டக்கூடாது. சரிங்க. கழுத்துல கட்டின தாலி மாதிரி கையில போட்ட மோதிரமும் என்கிட்டயே இருக்கும். நான் செத்தாதாங்க இதை விரல விட்டு போகுது. இடத்துக்கு வந்துட்டேன். உனக்கு நேரம் வந்தாச்சு. என்ன வியாதி? விலாவரியா சொல்லு. காலையில எழுந்திருச்ச உடனே கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா எரியுது சார். அப்புறம் மண்டையில குத்து குத்துன்னு குத்துமே. ஆமா சார். மத்தியானம் சாப்பாடு உள்ள போகாதே. ஆமா சார். சாயந்தரம் வயிறு பகபகன்னு எரியுமே. ஆமா சார். ராத்திரில தூக்கமே வராதே. ஆமா சார். என்ன சார் இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? இதே வியாதிதான் எனக்கும் 5 வருஷமா.
என்ன சார் மருந்து? அதுதான் தெரியல. நீ ஒண்ணு செய், ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு. சரி சார். இல்லையா ஃபீஸ்? இந்த சிகிச்சைக்கு ஃபீஸ் வேறயா? எனக்கு இல்லையா. இப்ப நீ பெரிய டாக்டர் கிட்ட எனக்கு சேர்த்து தானே கன்சல்ட் பண்ற. என் பங்கு அப்புறம் மருந்து சீட்டை என்கிட்ட காமிச்சிட்டு போ. ஆகட்டும் சார். ஐயோ, என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க போறேன் ராத்திரி. எல்லாரும் நீந்த போறாங்க. உட்காருங்க. ஓஹோ, அத்தை இல்லாத இந்த நேரத்துல இப்படி ஒரு அநியாயமா? இது என்ன அநியாயமா? வருஷா வருஷம் நடக்கிற விஷயம் தானே. ஏன்னா தம்பி பிறந்த நாளைக்கு அம்மா மருதமலைக்கு அர்ச்சனை பண்ண போடுவாங்க. அதுவும் இந்த வருஷம் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லா கோயில்களுக்கும் போயிருக்காங்க. எப்போ வருவாங்களோ அதான் இங்க கேட்காலே இல்ல. உங்களுக்கும் இந்த பழக்கம் எல்லாம் உண்டா? ரெகுலரா இல்ல, எப்பாவது ரேரா. ஹாய் சொசைட்டி இல்லையா, கொஞ்சம் அவ்வளவுதான். ஹை சொசைட்டியா? ஆமா, என்ன இன்னைக்கு நாட்டுப்புற மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்க. ராமராவ், ஐஸ்லாம் வந்துருச்சான்னு பாருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. ஹை சொசைட்டி. அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? அடி பாதி குடிச்சியா? நீங்க தான் சொன்னீங்களே ஹை சொசைட்டில இது சர்வ சாதாரணம்னு. அதுக்காக இப்ப நான் தான் ஹை 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 சொசைட்டி ஆச்சு. ஹை சொசைட்டினா நீ குடிக்கணுமா? ஆமா டார்லிங், பணம் வந்துச்சு, பங்களா வந்துச்சு, கூடவே பாட்டிலும் வந்துச்சு.